சட்டப்படி விஜய் அவர்களுக்கு ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதிப்பு. உயர் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் இருப்பவர் விஜய் அவர்கள். இந்தியாவில் ஒரு திரைப்படத்திற்கு அதிகமான ஊதியம் பெறும் நடிகர்கள் வரிசையில் முதல் சில இடங்களில் உள்ளார். இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரியும் செலுத்தி வருகிறார். 2016-17 ஆண்டு நிதி ஆண்டுக்கான வருமான வரியை நடிகர் விஜய் அவர்கள் தாக்கல் செய்தபோது அந்த ஆண்டுக்கான வருமானமாக 35 கோடியே 42,82,090 என்று குறிப்பிட்டார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் அவர்கள் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தது. அதன்படி புலி படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்ற ஒரு தகவலை கண்டறிந்தது. இதைத் தொடர்ந்து வருமானத்தை மறைப்பதற்காக 1 கோடியே 50 லட்சத்து ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் அவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2022 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இடையில் 2 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிட்ட போதும் பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த வழக்கு இன்று நீதிபதி சரவணன் அவர்கள் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விஜய் அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபராதம் விதித்து 2019 ஆண்டு ஜூன் 30 முன்பே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலம் கடந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அதே சமயம் வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய் அவர்களுக்கு அபராதம் விதித்தது சரிதான், விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதம் வைக்கப்பட்டது. இதையடுத்து இதே போன்ற ஒரு வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய விஜய் அவர்கள் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்குடைய விசாரணைக்கு அக்டோபர் 10 தள்ளி வைத்திருக்கிறார்.